Welcome to our channel, welcome to our video. So welcome to Monster AK Vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கேமிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது என்னுடைய ஃபேவரட் கேம்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு கில்லர் கேம், சர்வை த கில்லர் அப்படிங்கிற இந்த கேம் பேர். ஸோ இது நிறைய பேர் உடைய ஃபேவரட் கேமாக இருக்குது. ஸோ விளாண்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே போகலாம் ரைட். ஸோ கேம் லோடிங் ஆகிட்டு, அவ்வளோதான், லோடிங் ஆகிடுச்சு. சவுண்டு பிஜிஎம்லாம் கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும், ஓகேங்களா? நிறைய பேர் இன்னும் அவ்வளோதான். ஓட்டிங் டைம் முடிஞ்சிருச்சா? இல்லை ஓட்டிங் டைமே முடிஞ்சிருச்சு, நம்ம லேட்டாக வந்துட்டோம். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ யார் கில்லர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ, வேறு யாரோ கில்லர். ஸோ இப்போ நம்ம மறைஞ்சிக்கணும். போடி, கில்லர் வந்துட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இன்னும் கில்லர் வருவான். ஸோ எப்போ வருவான்னு சொல்ல முடியாது, வருவான். ஸோ நம்ம அதுக்குள்ளே போய் நல்ல ஒரு இடன்ஸ் பிளேஸாக பார்த்து ஒளிஞ்சுக்கணும். நானும் எங்கே போய் ஒளியிறது? இங்கே ஒளிஞ்சிக்க வேண்டிதான். ஸோ கில்லர் வந்துட்டான். கில்லர் இஸ் ஹியர்னு போட்டானுங்க. ஸோ பிஜிஎம்மே நம்மளை பயன்படுத்தி விட்ருவாங்க. இந்த கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் டைமிங்கு. அதுக்குள்ளே கில்லர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொள்ளணும், இல்லைன்னா அவன் அவுட் ஆயிடுவான், நம்ம வின் ஆயிடுவோம். சர்வைவ் ஆகணும். ஸோ ஆகலாம். ஸோ நானும் இங்கே தான் ஒளிஞ்சிட்ருக்கேன். கில்லர் வர மாதிரியே தெரில. ஸோ அவன் வந்தால் ரெட் கலரில் இதாகும், ஸோ ஷேக் ஆகும். ஸோ பார்க்கலாம் கில்லர் வரானா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இடன் ஆகிக்கலாம். போடு, கில்லர் வந்துட்டான். அப்போ ஓடுறான். கில்லர் வர்றான். பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ கில்லர் ஓடினா யாரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். ஸோ கில்லர் அப்படி எந்த பக்கம் ஓடினான்னு தெரில. ஸோ நம்ம எந்த பக்கம் போகலான்னு தெரில. ஒரே இடத்துல இருந்தால் போர் அடிக்குது. ஸோ வெளியே போகலாம், ஆனால் கில்லர் எங்கே இருப்பான்னு தெரில. ஸோ பார்ப்போம். நான் இது போடு, அங்கே யாரையோ கொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவன் அந்த பக்கம் இருக்கான். ஸோ அப்போ நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். ஸோ அவன் இங்கே வர்றதுக்குள்ளே நம்ம வேறு ஒரு பிளேஸை பார்த்து போய்க்கணும். அவன் இந்த இடத்துல வருவான். எப்போ வருவான், எப்படி வருவான்னா தெரியாது, வருவான். கில்லர் பார்த்துட்டானா அவ்வளோதான். போடு, அங்கே தான் யாரையும் கொலை பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம இங்கே இப்போ சீக்கிரம் போய் ஒளியணும். எங்கே ஒளியறதுன்னு தெரில. ஸோ இப்போ எங்கே போகிறதுன்னே தெரில. போடு, ஒருத்தனை போட்டு தள்ளிட்டான் கில்லர். ஸோ இப்போ நம்ம ஒரு நல்ல ஸ்பாட்டில் ஒளிஞ்சிட்ருக்கோம். ஸோ சர்வைவாகவே காட்டுறோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. 2 நிமிஷம்தான். அது எப்படியாவது அந்த 2 நிமிஷம் தப்பிச்சிடணும். ஏன்னா கில்லர் எங்கே இருக்கான்னு தெரில. வந்தானா நம்ம இது அதிரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்தானா கை வேறு வெளியே தெரியுது. ஓகே, ஒரே இடத்துல இருந்தால் போர் அடிக்குது. ஸோ நம்ம இப்படி இங்கே போகலாம். கில்லர் எங்கே இருக்கானோ? கூட அங்கே தான் என் கொலை பண்ணிகிட்ருக்கான். ஸோ எனக்கு ஃபோன் பார்த்துட்டே இருக்கிற, காலையில் அந்த ஃபோன் எடுத்து பார்த்தேன், இப்போ இந்த ஃபோன்
ஒரு கில்லர் பின்னாடி இருக்கானா, எங்கே இருக்கான்னு தெரில. ஸோ ஒருத்தனை சர்வைவ் ஆகிவிட்டோம். அதனால் நம்மளுக்கு 5 காயின் கிடச்சிருக்குது. ஓடுறா கில்லர் வந்துட்டானா? அப்புறம் எதுக்கு ஓடணும்? பின்னாடிக்கு இது தெரியுமா? அப்பாடா, எக்ஸிட் ஓப்பன் ஆக போகுது. நம்ம தப்பிக்க போகிறோம். 6 போடு. தப்பிச்சிட்டோன்னா அவ்வளோதான். போடு, எக்ஸிட் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே ஏதோ எக்ஸிட் இருக்குது. ஸோ தப்பிக்கலாம். ஸோ நம்மளும் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், எக்ஸிட் பக்கத்தில் வந்துச்சு. எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் வந்துச்சு. போட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ நம்ம லெவல் 9க்கு வந்தாச்சு. ஒரு வழியாக நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். அப்பாடா, செம்ம பிஜிஎம் போடுறாங்க. நம்ம எஸ்கேப் பண்ணலை. என்னடா மறுபடியும் அதே பிஜிஎம்மே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படியோ எக்ஸிட் ஆகிட்டோம். நம்ம லெவல் 9க்கு வந்துட்டோம். ஸோ நம்மளுக்கு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இது பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நெருப்பில் போய் நிற்க. ஓய், என்னாச்சுடா? என்னாச்சு? எங்கே இருக்கோம்? என்னமோ ஆயிடுச்சுங்க. ஓ, கேமரா இதா? ஓகே, வாங்க அடுத்த இதுக்கு வரப்போகுது. அவ்வளோதான், அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். ஸோ இன்னும் டைம் எடுக்கும். இந்த கேம் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஏதாவது போட்டு விடுங்க. போர் அடிக்கும் போது படித்து பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம எப்படியும் அதிக லெவல் எடுக்கணும். மியூசிக்லாம் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. மியூசிக்லாம் நான் வேற வளர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லெவல் 3 1. ஸோ நான் ஜங்க்யார்டு எடுக்கிறேன். ஜங்க்யார்டு ஸ்கேட்டு தான் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளும் ஸ்கேட் ஜோன். ஆனால் அது சேஃப் அவ்வளோவோ இல்லை. ஸோ யார் கில்லருன்னு பார்க்கலாம். நம்ம கில்லராக இருந்தால் நல்லாயிருக்கும். யார் கில்லர்? ஹூ இஸ் த கில்லர்? ஹூ இஸ் த கில்லர்? கில்லர் கேப்டன் மில்லர். வேறு யாரோ, நம்ம இல்லை. ஹேக்கரா? என் பேர் ஹேக்கரா? பயமாக இருக்கே, என்னை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஸோ நம்ம ஒளிஞ்சிக்கலாம். இங்கே ஒளிஞ்சிக்கலாம். கில்லர் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் ஒளிஞ்சிக்கலாமே. என்ன அவசரம் இருக்க போகுது? வரப்போகிறான் வர. அவன் வந்தானா இது கிடைக்கும். எல்லா இடமும் கருப்பாக இருக்கனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா, அங்கெல்லாம் கரு கும்முன்னு இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், கரு கும்முன்னு இருக்குது. எவனோ ஓடுறான் அந்த பக்கம். அங்கே கில்லர் இருந்தானா அவன் தெரிச்சு இந்த பக்கம் ஓடி வருவான். கில்லர்கிட்டேருந்து மாட்டிக்கூடாது. போன தடவை எஸ்கேப் ஆன மாதிரி இந்த தடவையும் எஸ்கேப் ஆயிடணும். ஸோ அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட கில்லர் எப்போவுமே இது, அதாவது இந்த கேமில் பொறுத்த வரைக்கும் 4 நிமிஷம், அதான் 4 நிமிஷம் தாண்டி தான் எல்லாம், அதாவது 1 நிமிஷம் தாண்டி தான் கில்லர் வந்து எல்லாம் யார் கில்லர் ஆகுறாங்களோ அவங்கெல்லாம் கில் பண்ணுவாங்க. பட் இவன் வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே ஒருத்தனை கில் பண்ணிகிட்ருக்கான். பட் அவன் கில் ஆகலை, சர்வைவ் ஆகிட்டான். ஸோ பார்க்கலாம். ஸோ ஒருத்தனை போட்டு தள்ளிட்டான். இன்னும் 6 பேர் தான் இருக்கோம். அதில் நம்மளும் ஒருத்தர். இன்னொருத்தர் போட்டுட்ருக்கான். எந்த பக்கம்? அந்த பக்கம் இருக்காங்க. ஆனால் நம்ம இப்படி போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த பக்கம்தான் இது. ஸோ நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கலாம். ஸோ எக்ஸிட் எங்கே வரும்னு தெரியல. பட் கில்லர்கிட்ட மாட்டக்கூடாது கடைசி வரைக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம்.
கில்லர் வந்தால் ரெட் கலரில் லைட் எரியுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கில்லர் வந்தால் ரெட் கலரில் லைட் எரியும். இது ஒரு சூப்பரான கேம் தான். ஸோ விளாண்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்குது. நான் டெஃபிட்டா? ஓ, கில்லர் வந்து ரீஸ்டார்டிங் த ரவுண்டு, அதாவது கில்லர் வந்து பயந்துக்கிட்டு வெளியே ஓடிட்டான் போல நம்மளை பார்த்து. நம்மளை பார்த்து பயந்ததில்ல, அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஆனால் வெளியே போயிட்டான். ஸோ நான் வேறு வளரிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ரோப்ளாக்ஸில் இந்த மாதிரி நிறைய கேமிங் இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் போட்டு விட்றேன். இட்ஸ் மை ப்ராமிஸ், ஓகேங்களா? ஸோ கேம் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் எதையாவது போட்டு விடுங்க. ஸோ இந்த இடம் தான் நிறைய இந்த இடம் மெயின். இது வரைக்கும் நான் போனதே இல்லை, போகாத ஒரு இடம். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துக்கு இது வரைக்கும் நான் போனதில்லை. மியூசிக்கே அப்படியே பயன்படுத்துகிறாங்கப்பா. நீங்கள் மியூசிக்கை காமிச்சு நாங்கள் பயப்படுவோமா அப்படிங்கிற மாதிரி தான் திரும்ப திரும்ப வாய் கொளருது. ஸோ ஃபஸ்ட் டைம் கேமிங் வீடியோ போடுறதுனால தடுமாற்றம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோலேருந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகி நல்லா இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். நம்ம கில்லர் இல்லை, வேறு யாரோ கில்லர். ஊஸ் த கில்லர், ப்ளீஸ் கம் அவுட். செஃப் த கில்லரு எடுத்தோடனே அழுகுற மாதிரி சத்தம்லாம் போடுறானுங்க. பயமாயிடுச்சு உடனே. நான்லாம் பயப்படுற ஆளுங்க. மேப் செம்மையாக இருக்குது. இங்கே தான் அந்த கில்லரை காமிச்சாங்க. ஸோ நம்ம வேறு எங்கேயாவது உள்ள கில்லர் வராத இடமா பார்த்து ஒளிஞ்சிக்கலாம். ஸோ இந்த இடம் சேஃபாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒளிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியே வந்துக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன நடந்துச்சுப்பா? என்னடா நடந்துச்சுப்பா? எடுத்தோன்னே இங்கே வந்துட்டாங்க. ஓ ஷிட், அப்பா, ஓ மை காட், மை குட்னஸ், எப்படியோ தப்பிச்சாச்சு. எடுத்தோன்னே இங்கே வந்துட்டாங்க. ஒருத்தனை கொண்டுட்ருக்கான், ரொம்ப ஸ்பீடாக இருக்கான் இந்த கில்லரு. ஸோ நம்ம சர்வை பண்ணோம். ஸோ இந்த தடவை இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் இருக்கோம். அவங்க யாரோ ஓடுறாங்க. அது கில்லரே யாருன்னா தெரில. ரெட் டோனில் மாறிடுச்சு இந்த இடம் ஃபுல்லாக. என்னாச்சுன்னு தெரில. ஏதாவது லூப்பா? ஓடி வர்றாங்க யாரோ, ஓடுறாங்க. ஓய்ய கை வேறு தெரியுதே. கில்லர் இப்படி தான் ஓடினான், பார்த்தேன், நல்லாவே பார்த்தேன். வரான். அவன் வரும்போதெல்லாம் ஒரு பிஜிஎம் போடுறாங்க. எப்படி நேரத்தில் இவன் செம்ம ஸ்பீடாக இருக்காங்க. 2 பேரை போட்டு தள்ளிட்டு இருக்கான். போட்டு தள்ளிட்டானா? எனக்கு பயமாக இருக்குங்க. இவங்கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறானே தெரில. ஒருத்தனை போட்டு தள்ளிட்டான் வேற. எப்படி தப்பிக்க போகிறோம்? ஓகே, வாய்ஸ் நல்லா இருந்தது, நல்லா இருக்கா இல்லையான்னு அப்படியே போட்டு விட்ருங்க கமெண்டில். நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க. ஸோ கில்லர் அந்த பக்கம் இருக்கான். ஒரே இடத்துல இருந்தால் போர் அடிக்கும் கண்டிப்பாக. எல்லாத்துக்கும் பார்க்குற எல்லாத்துக்கும் போர் அடிக்கும். எனக்கே போர் அடிக்குதா, என்ன பண்ணுறது? அந்த பக்கம் கில்லர் இருக்கான், நான் எப்படிங்க வெளியே வருவேன்? வெளியே வந்தால் போட்டு தள்ளிடுவான். அதான் ஒரு பயமாகவே இருக்குது. 4 பேர்த்து போட்டு தள்ளிட்டு இருக்கான். இவ்வளோ ஸ்பீடாக இருக்கான். இப்போ என்ன வெளியே வந்ததுக்கப்புறம் இதாகலை, என்ன இது? அந்த பக்கம் எவனையோ போட்டு தள்ளிட்டுருக்கான். இதெல்லாம் எல்லாம் ஓ, அப்பா அது வந்து உள்ளே போக முடியல. ஐயோ, உள்ள நல்ல வேலை.
ஓடு 2 போட்டு போட்டு தள்ளிட்டான். ஓட அந்த பக்கம் தான் போட்டு தள்ளிட்டுருக்கான் எவனையோ. ஸோ நம்ம எக்ஸிட் கேட் ஓப்பன் ஆகுதுங்களாங்க. நம்ம வந்து ஓப்பன் ஆகும்போது இந்த கதவு ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம ஓடி தான் ஆகணும். சப்போஸ் இதுலேயே நின்றுட்டு இருந்து கில்லர் வந்தால் பார்த்துக்கலான்னு நின்றுட்டு இருந்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி விட்ருவானுங்க. ஓகேங்களா? எக்ஸிட் ஓப்பன் ஆனோடனே வெளியே போயிடணும். யார் அது? பேயா? பார்த்தீங்களா வெள்ளை கலரில் ஏதோ ஒன்று போச்சு. அது பேயா கில்லரான்னு தெரில. கில்லர் வந்து ரெட் கலரில் வரும். கில்லர் வந்து ரெட் கலர் இது டோனில் வருவான். பேய் இல்லைங்க, ஒரு பிளேயரு. ஸோ எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரில இந்த ரவுண்டில். போரு அப்படின்னு எவனோ ஒருத்தனை போட்டு தள்ளிட்டான். ஸோ இந்த வாங்க போகலாம். கில்லர்கிட்ட மாட்டினாலும் பரவாயில்ல. எக்ஸிட் ஓப்பன் ஆயிடுச்சு. அங்கே இருக்குதுப்பா. எங்கடா? ஸோ 39 செகண்ட் இருக்குது. சீக்கிரம் வெளியே போகணும். அங்கே தான் எக்ஸிட் இருக்குது. ஓடி கில்லர் அங்கே போயிட்டான். பார்த்துட்டான். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட்டில் எதாவது போட்டுருங்க. ஸோ பாய் மக்களே, பாய்.